மக்கள் மட்டுமல்ல மந்திரிகளும் சந்திக்க முடியாத முதலமைச்சராக ஜெயலலிதா இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், காண முடியாத முதல்வரை காணொலி முதல்வர் என்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் குற்றச்சாட்டு ஏதோ ஒரு நிகழ்வுக்கான குற்றச்சாட்டு அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அப்துல் கலாமுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முதல்வர் மறுத்து இருந்ததாகவும், முதல்வர்கள் மாநாட்டில் கூட தமிழக பிரதிநிதியாக முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொண்டது இல்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பிரதமரை சந்தித்து முதல்வர் மனு கொடுத்ததாக அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியிருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வரை பிரதமர் சந்தித்த போதுதான் மனு கொடுக்கப்பட்டதாக விளக்கம் அளித்திருக்கிறார். பியூஷ் கோயலின் குற்றச்சாட்டுக்கு பதில் அறிக்கைகள் கொடுத்து வரும் பன்னீர்செல்வம், எத்தனை முறை முதல்வரை சந்திக்க முடிந்தது என்பது அவருக்கே தெரியாத செய்தி என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்திருக்கிறார்.